அனைவருக்கும் வணக்கம். உலகத்தில் தர்மத்தை காக்க மகாவிஷ்ணு தசரத சக்கரவர்த்திக்கு பிள்ளைகளா பிறந்தார் அப்படின்னு ஒரு கதை உண்டு. உலகத்திலேயே 4 விதமான தர்மங்கள் உண்டு. சாமானிய தர்மம், சேஷ தர்மம், விசேஷ தர்மம், விசேஷதர தர்மம். தாய், தந்தை, குரு இந்த 3 பேரையும் மதிச்சு நடக்கிறதுக்கு பேரு சாமானிய தர்மம். ஸ்ரீராமர் அப்படி நடந்தார். அதனாலதான் அவரை நடையில் நின்றுயர் நாயகன் அப்படின்னு பாடினார் கம்பர். எப்பவும் ஸ்ரீராமர் கூடவே இருந்து தொண்டுகள் பல செய்து குற்றேவல் புரிந்த லக்ஷ்மணனுடைய தர்மம் சேஷ தர்மம். சதா காலமும் பகவானையே நினைத்து கொண்டு அவருடைய வழியில் நடந்த பரதனுடைய தர்மம் விசேஷ தர்மம். இறையடியார்களுக்கு தொண்டு செய்வதையே தன் கடமையாக கொண்டு வாழ்ந்த சத்ருகனுடைய தர்மம் விசேஷதர தர்மம். அதனாலதான் ராமபெருமானுடைய புகழை பாடக்கூடிய ராம காவியத்தை நம்ம படிச்சா நமக்கு அவ்வளவு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு பெரியவங்கள்லாம் சொன்னாங்க. கம்பர் ஒரு இடத்துல ரொம்ப அழகா ராமனையும் சீதையையும் ஒப்பிட்டு சொல்லுவார். சீதை எப்படிப்பட்டவளா? இந்த பூமாதேவியை விட நல்லவளாம். கலைமகள், மலைமகள், அலைமகள் இந்த 3 பேரையும் விட சிறந்தவளாம் அந்த சீதை. அப்படிப்பட்ட சீதையினுடைய கண்களை விட சிறந்தவனாம் அந்த ஸ்ரீராம பிரான். அதனாலதான் படித்தவர்களும் படிக்காதவர்களும் உண்ணக்கூடிய நீரை விட உயிரை பாதுகாக்கும் அந்த மேலான உயிரை விட, உடம்பை பாதுகாக்கும் உயிரை விட அந்த ராம பெருமானையே உயர்வாக கருதுவார்கள் அப்படின்னு சொல்றார் கம்பர். ரொம்ப அழகா சொல்றார். மண்ணினும் நல்லள் மலர்மகள், கலைமகள் கலையூர் பெண்ணினும் நல்லள் பெரும்புகழ் சானகியோ நல்லள் கண்ணினும் நல்லன் கற்றவர் கற்றிலாதவரும் உண்ணும் நீரினும் உயிரினும் அவனையே உவப்பார் என்று வியந்து பாடுகிறார் கம்பர். அதனாலதான் ஸ்ரீராம பெருமான் அந்த தர்மத்தின் நாயகனாக போற்றப்படுகிறார். அப்படி தர்மத்தின் நாயகனாக விளங்கக்கூடிய ஸ்ரீராம பெருமானுடைய பெருமைகளை இந்த ஸ்ரீராம நவமி அன்று நீங்கள் சொல்லி வணங்கினால் நிச்சயம் அந்த ராம பெருமானுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.